ஓம் சாந்தி. 9/8/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, இந்த பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். இவருடைய புருவ மத்தியில் சத்குரு வீற்றிருக்கிறார். அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சர்க்கரை கொடுக்கிறார். கேள்வி: தந்தை தன் குழந்தைகளை எந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்க வந்திருக்கிறார்? பதில்: இந்த சமயத்தில் குழந்தைகள் இயற்கை மற்றும் மாயைக்கு அடிமையாகி இருக்கின்றனர். தந்தை இந்த அடிமைத்தனத்தில் இருந்து இப்போது விடுவிக்கிறார். இப்போது மாயை மற்றும் இயற்கை இரண்டுமே கஷ்டப்படுத்துகின்றன. சில சமயங்களில் புயல் வீசும், சில சமயங்களில் பஞ்சம் ஏற்படும். பிறகு இயற்கை முழுமையாக உங்களுக்கு அடிமையாகும் அளவு நீங்கள் எஜமான ஆகிவிடுகிறீர்கள். மாயையும் சண்டையும் ஏற்படுவதில்லை. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் புரிந்து கொண்டிருக்கின்றனர். பரம தந்தையாகவும் இருக்கிறார், பரம ஆசிரியராகவும் இருக்கின்றார். அவர் உலகின் முதலிடை கடைசியின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். பிறகு பரம குருவாகவும் இருக்கிறார். ஆக இவர், இந்த பிரம்மா, சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். தர்பார் நடக்கிறது அல்லவா? குருவின் தர்பார். அது வெறும் குருவின் தர்பார், சத்குரு அல்ல. ஸ்ரீ ஸ்ரீ 108 என்று சொல்லிக் கொள்வார்கள். சத்குரு என்று எழுதப்பட்டிருக்கார். அவர்கள் குரு என்று மட்டுமே தான் சொல்வார்கள். முதலில் தந்தை, பிறகு ஆசிரியர், பிறகு சத்குரு. சத்குரு தான் சத்கதி கொடுக்கிறார். சத்தியுகத்திலும் திரேதாயுகத்திலும் பிறகு குரு இருக்க மாட்டார்கள். மேலும் தந்தை கூறுகிறார், நீங்கள் இப்பொழுது சங்கமயுகத்தில் நின்று இருக்கிறீர்கள். ஒரு புறம் தூய்மையற்ற பழைய உலகம், மற்றொரு புறம் தூய்மையான புதிய உலகம். தூய்மையற்ற உலகில் அளவற்ற குருமார்கள் இருக்கின்றனர். முன்னர் உங்களுக்கு இந்த சங்கம யுகத்தை பற்றி தெரியாமல் இருந்தது. இப்போது தந்தை புரிய வைத்துள்ளார். இது புருஷோத்தம சங்கம யுகம். நீங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். இதன் பிறகு மீண்டும் சத்தியுகம் வர வேண்டும். சக்கரம் சுற்றியபடிதான் இருக்கும். நான் உங்கள் அனைவருக்கும் சத்கதி வழங்குகின்றேன் என்று தந்தை சொல்கின்றார். இப்போது நீங்கள் புத்திசாலியாக ஆகியுள்ளீர்கள். முன்னர் எதுவும் தெரிந்திருக்கவில்லை. கெட்டதை பேசாதீர்கள், கெட்டதை பார்க்காதீர்கள். இந்த கண்களால் காணும் அனைத்தையும் மறந்து விடுங்கள். இப்போது நம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். பிறகு நாம் சுகதாமத்திற்கு மீண்டும் வருவோம். மற்ற இவை அனைத்தும் இறந்து கிடப்பது போலத்தான் ஆகும். மயானத்திற்கு மனிதர்கள் செல்லும் போது பெரிய வைராகியம் வருகிறது. அவ்வளவுதான். இந்த சரீரத்தை இப்படி விட வேண்டி உள்ளது. பிறகு நாம் ஏன் பாவம் செய்ய வேண்டும்? பாவங்கள் செய்தபடி நாம் இப்படி இறந்து விடுவோம். இப்படி சிந்தனைகள் வருகிறது. இதற்கு சுடுகாட்டு வைராக்கியம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி மறுபடியும் அவர்கள் வேறு சரீரம் எடுப்பார்கள் என்று புரிந்து கொள்ளவும் செய்கிறார்கள். ஆனால் ஞானம் இல்லை அல்லவா? இங்கே குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது. மாயை கூட உங்களை அலைக்கழிக்கிறது, எவ்வளவு கஷ்டப்படுத்துகிறது, எவ்வளவு பேரை தோற்கடிக்கிறது, பலரை ஒரே அடியாக சாப்பிட்டு விடுகிறது. ஆக இந்த பிரம்மாவின் பூர்வ மத்தியில் சத்குருவின் தர்பாராகும். வரதானம்: ஒரு நிலைப்படுத்தும் சக்தியின் மூலம் அடிமை நிலையை மாற்றக்கூடிய அதிகாரி ஆத்மாகுக. ஸ்லோகன்: கோபம் என்பது ஞானம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு மிகப்பெரிய எதிரியாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முறையில் பாபா சத்குரு என்ற தலைப்பில் மிக அழகாக விளக்கம் தருகிறார். பார்ப்போம். குழந்தைகளே, இந்த பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். இவருடைய புருவ மத்தியில் சத்குரு வீற்றிருக்கிறார். சிவபாபா என்ற சத்குரு. அவர்தான் குழந்தைகளாகிய உங்களுக்கு சத்கதி கொடுக்கிறார். மேலும்
இந்த பரம தந்தையாகவும் இவர் இருக்கிறார், பரம ஆசிரியராகவும் இருக்கிறார். அவர் உலகின் முதலிடை கடைசியின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். பிறகு பரம குருவாகவும் இருக்கிறார். ஆக இவர் இந்த பிரம்மா சத்குருவின் தர்பாராக இருக்கிறார். தர்பார் நடக்கிறது அல்லவா, குருவின் தர்பார். அது வெறும் குருவின் தர்பார், சத்குரு அல்ல. ஸ்ரீ ஸ்ரீ 108 என்று சொல்லிக் கொள்வார்கள். சத்குரு என்று எழுதப்பட்டிருக்காது. அவர்கள் குரு என்று மட்டும் கூறுகின்றனர். இவர் சத்குருவாக இருக்கிறார். முதலில் தந்தை, பிறகு ஆசிரியர், பிறகு சத்குரு. சத்குரு தான் சத்கதி கொடுக்கின்றார். சத்தியுகத்திலும் திரேதா யுகத்திலும் பிறகு குரு இருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சத்கதியில் இருக்கிறார்கள். ஒரு சத்குரு கிடைக்கும் போது மற்ற அனைத்து குருமார்களின் பெயரும் முடிந்து போய்விடும். அனைத்து குருமார்களில் குருவாக இருக்கிறார், உயர்வானவராக இருக்கிறார். பதிகளுக்கெல்லாம் பதி என்று கூறுகின்றனர் அல்லவா? அதுபோல நீங்க அனைவரையும் விட உயர்வாக இருப்பதால் இப்படி கூறுகின்றனர். நீங்கள் பரம தந்தையின் அருகில் அமர்ந்திருக்கிறீர்கள். எதற்காக? எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை எடுப்பதற்காக. இது எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தி. தந்தையாகவும் இருக்கிறார். மேலும் இந்த ஆஸ்தி புதிய உலகமாகிய அமரலோகத்திற்கானதாகும். நிர்விகாரி, அதாவது விகாரமற்ற உலகத்திற்கானதாகும். புதிய உலகம் நிர்விகாரி உலகம் என்றும், பழைய உலகம் விஷம் நிறைந்த உலகம் என்றும் சொல்லப்படுகிறது. சத்தியுகம் சிவாலயம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அது சிவபாபாவால் உருவாக்கப்பட்டதாகும். விஷம் ஆகவே தந்தை அமைதி கடலாக இருப்பவர். அந்த தந்தை வரும்போது அமைதியின் ஆஸ்தியை கொடுப்பார், வழிகாட்டுவார். மற்றபடி காட்டில் அமைதி எங்கிருந்து கிடைக்கும்? ஆகையால் தான் மாலையின் உதாரணத்தை காட்டுகிறார்கள். அமைதியோ ஆத்மாவின் கழுத்தின் மாலையாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. தந்தை கூட உதாரணத்திற்கு ஆமை, குளவி, பாம்பு போன்றவற்றை எடுத்து உதாரணத்திற்கு வைத்து நமக்கு புரிய வைக்கிறார். அதை பற்றி சற்று பார்ப்போம். பாருங்கள், மாயை அப்படி விழுங்கி விடுகிறது. ஒரு பகுதி மட்டும் வெளியே இருக்கிறது, மற்ற அனைத்தும் மாயையின் உள்ளே இருக்கிறது. இதனை சேறு, புதைகுழி என்றும் சொல்கிறோம். எத்தனை குழந்தைகள் சேற்றில் விழுந்து கிடக்கின்றனர், கொஞ்சமும் நினைவு செய்ய முடியவதில்லை. ஆமை, குளவி பூச்சியின் உதாரணம் இருப்பது போல நீங்களும் புழுக்களை பூம் பூம் செய்து எப்படி இருந்தவர்களை என்னவாக மாற்றிவிட முடிகிறது? குளவி பூச்சி என்ன செய்யும்? புழுக்களை, பச்சை புழுக்களை கொண்டு வந்து கொட்டி 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 தண்ணில் இருக்கும் விஷத்தை அதற்கு ஏத்தி ஏத்தி அதனையும் குளவி பூச்சியாக மாற்றி விடுகிறது. அது போலத்தான் நீங்களும் ஞானத்தை பிறருக்கு சொல்லி சொல்லி புரிய வைத்து ஞானி யோகி ஆத்மாவாக ஆக்கி சிவபாபாவின் குழந்தைகளாக கொண்டு வருகிறீர்கள். பாம்பு கூட தன் தோலை உரித்து விட்டு புதிய தோலை எடுக்கிறது. அப்பொழுது அதற்கு வழி எடுப்பது இல்லை. அது போலத்தான் சொல்கிறார்கள். பாருங்கள், சத்தியுகத்தில் சரீரத்தை விடும்போது கூட அவர்களுக்கு அவ்வளவு வலியெல்லாம் ஏற்படாது. ஒரு சரீரத்தை விட்டு மற்றொரு சரீரத்தை எடுக்கின்றேன் என்று காட்சி கூட தெரிந்து விடுகிறது. ஆத்மா வெளியேறி மற்றொரு கர்ப்ப மாளிகையில் சென்று அமர்கிறது. இவர் பிரம்மா கூட ஒரு உதாரணத்தை காட்டுகிறார். கர்ப்ப மாளிகையில் அமர்ந்தார். அவருக்கு வெளியே வர மனமே வரவில்லை. என்றாலும் கூட வெளியில் கண்டிப்பாக வர வேண்டியுள்ளது. இப்போது குழந்தைகளாகி நீங்கள் இருப்பது சங்கம யுகத்தில். ஞானத்தின் மூலம் இப்படிப்பட்ட புருஷோத்தமராக ஆகிறீர்கள். பக்தியோ பிறவி பிறவியாக செய்திருக்கிறீர்கள். ஆக யார் அதிக பக்தி செய்திருக்கின்றனரோ அவர்கள்தான் வந்து வரிசை கிரமமான முயற்சியின் அடிப்படையில் பதவியை அடைவார்கள், சேவையும் செய்வார்கள், பிறரையும் தன்னை போல ஆட்சி அமைப்பார்கள். இப்போது உங்களின் புத்தியில் முழு ஞானம் உள்ளது. மற்றபடி சாஸ்திரங்களின் ஞானம் எதுவும் இல்லை. அது பக்தியாகும். அதன் மூலம் சத்கதி எதுவுமே ஏற்படுவது இல்லை.
சத்கதி என்றால் வீட்டுக்கு திரும்பி செல்வதாகும். யாரும் இடையில் செல்ல முடியாது. என்னை யாரும் சந்திப்பதில்லை என்று தந்தை தாமே கூறுகிறார். படிப்பிக்க கூடியவர் உடன் அழைத்து செல்பவரும் கூட தேவையல்லவா? தந்தைக்கு எவ்வளவு யோசனையாக இருக்கிறது. 5000 வருடங்களில் தந்தை ஒரே முறைதான் வந்து படிப்பிக்கிறார். நான் ஆத்மா என்பதை நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். ஆத்மாக்களாகிய நமக்கு படிப்பிப்பதற்காக தந்தை வந்துள்ளார் என்பதை நன்றாக உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். இது ஆன்மீக ஞானம் எனப்படுகிறது. பரமாத்மா ஆத்மாக்களாகிய நமக்கு ஞானம் கொடுக்கிறார். சம்ஸ்காரங்கள் கூட ஆத்மாவில் இருக்கிறது. சரீரம் அழிந்து விடுகிறது, ஆத்மா அழிவற்றது. ஓம் சாந்தி. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி யுக யுகமாய் தேடி அலைந்தேன். இறுதியில் இன்று உனை கண்டேன். கல்ப கல்பத்தின் பாக்கியத்தை நானும் வரமாய் வாங்கினேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். தேடி தேடி அலையும்
தந்தாய். அமிர்த வேளையில் அலங்கரித்தாய். அனுதினமும் என்னை நீ வளர்த்தாய். ஞான ரூபமே பொழியும் மழையில் உயிரை நானும் வளர்க்கிறேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறேன். உருகி உருகி தினமும் உருகி உன்னை மனதில் சுமக்கிறேன். உருகி உருகி மனதும் உருகி பரந்தாமம் நோக்கி பறக்கிறேன். உலகம் தேடும் கடவுள் முன்னே ஓடியாடும் குழந்தையானேன். அகமும் புறமும் ஆனந்த மழையே புலன்கள் ஐந்தும் உந்தன் வழியே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே.